எல்லாருக்குமே வணக்கம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து ஹேக் செஞ்சுட்டாங்க. ஸோ இதை பற்றி நான் டெலிகிராம்லேயே வந்து நிறைய பேருக்கு வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. பட் நம்ம சேனலை வந்து எப்படி ஹேக் பண்ணாங்க, ஸோ என்னோடய பர்மிஷன் இல்லாமல் அவங்க வந்து என்னோடய சேனலை வந்து ஹேக் பண்ண முடியாது. இதில் என்னோடய பங்கு இருக்குது. நான் வந்து ஒரு சின்ன தவறு செஞ்சுட்டேன். அதனால தான் வந்து ஈஸியாக வந்து என்னோடய சேனலை வந்து அவங்க வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. பட் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோடய சேனலை வந்து நான் வந்து ரெக்கவர் பண்ணிட்டேன். பட் எதனால் வந்து என்னோடய சேனல் வந்து ஹேக் பண்ணாங்க, எப்படி என்னோடய சேனல் வந்து ஹேக் ஆயிடுச்சு அப்படின்றத நான் கண்டுபிடிச்சேன். இதை வந்து எப்படி சால்வ் பண்ணேன் அப்படின்றத எல்லா டீட்டெயிலுமே வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டாலுமே நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகலாம். நான் செஞ்ச தப்புனால தான் என்னோடய சேனல் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. ஸோ நான் என்ன தப்பு செஞ்சேன், ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து இந்த தப்பு செஞ்சிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு வேளை நான் செஞ்ச மாதிரி நீங்களும் தப்பு செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் சேனலை வந்து எப்படி ரெக்கவரி எடுக்கிறது அப்படின்றத பற்றின எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு என்னோடய சேனல் வந்து ஹேக் ஆயிடுச்சு அப்படின்றத நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டெய்லி காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே யூடியூப் ஆப்பை தான் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். ஓகேங்களா? ஸோ அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கல நான் லாஸ்ட்டாக வந்து இந்த மூவிஸை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் அந்த வீடியோ மட்டும்தான் நான் லாஸ்ட்டாக போட்டிருந்தேன். பட் அதுக்கு அடுத்து 2 வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமில் வந்து ஓடி இருக்குது. ஸோ ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 நிமிஷம் ஓடி இருக்குது. இன்னொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour வந்து ஓடி இருக்குது. இன்றைக்கி காலையில் நான் வந்து யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா நேற்று நைட்டு வந்து ஒரு 10 மணி ஒரு 11 மணி இந்த மாதிரி டயத்தில் வந்து யாரோ வந்து என்னோடய சேனல் வந்து லைவ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ என்னோடய பாஸ்வேர்டு வந்து என்கிட்ட தான் இருக்குது, என்னோடய சேனல் கண்ட்ரோல் எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது. பட் என்னோடய சேனலில் வந்து யார் வந்து லைவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எனக்கு ஒரே கன்ஃபியூஷன்ஸ். அப்படிங்கும்போது தான் நான் வந்து அடுத்ததாக வந்து மெயிலை வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஸோ மெயிலை செக் பண்ணையில் தான் எனக்கு வந்து ஒரு மெயில் வந்திருந்தது கூகுளில் இருந்து. அந்த மெயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பர்மிஷன் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி வந்திருந்தது. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா செக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி சென்டரில் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த செக் ஆக்டிவிட்டி அப்படின்றத கிளிக் பண்ணி நான் உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கல restream.io அப்படின்ற ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுற ஒரு ஆப்பு. அதாவது இந்த நீங்கள் கூகுள் டியோ அப்புறம் இந்த நீங்கள் லைவ் வீடியோ கால் பண்ணுறதுக்குலாம் நிறைய ஆப் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பு. ஓகேங்களா? ஸோ அந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஜிமெயில் அக்கௌண்ட்டில் என்னோடய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் ஆகியிருந்துருக்குது. அது எப்படி லிங்க் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. பட் அது லிங்க் ஆகிருந்துச்சு. அதுக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா கூகுள் தரப்பில் இருந்தே சொல்லியிருந்தாங்க. ஸோ ரிமூவ் பண்ணணுமா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் வந்து ரிமூவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மெயிலிருந்து ரிமூவ் ஆயிடுச்சு. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. நான் உடனே வந்து என்னோடய பாஸ்வேர்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ணது மட்டும் இல்லாமல் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனையும் வந்து நான் அப்டேட்டும் வந்து பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் தான் நான் வந்து பிஎஸ் ப்ரொஃபஷனல் குரூப் அப்படின்ற யூடியூப் சேனலில் அவர்கிட்ட வந்து இன்ஸ்டாகிராம் மூலமாக வந்து நான் காண்டாக்ட் பண்ணேன். ஸோ அதில் தான் வந்து அவர் சொல்லியிருந்தார், உங்களுடைய ஃபோனை வந்து நீங்கள் வந்து ரீசெட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு நம்ம சேனல் வந்து ஹேக் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு மெயில் வந்து வந்திருந்தது. ஸோ அந்த மெயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து வந்திருந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மெயில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் வீடியோ வந்து நீங்கள் ப்ரொமோஷன் வீடியோ வந்து எங்களுக்கு பண்ணி தரணும். விகாஸ் 18 ப்ரோ அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த சாஃப்ட்வேரை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். உங்கள் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குது, அதாவது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எடிட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குதா இல்லை நல்லா இல்லையா, இதை பற்றின உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள். அதை ஒரு வீடியோவாக வந்து நீங்கள் மேக் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து தர்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை பார்த்ததுமே எனக்கு வந்து தெரிஞ்சது, ஸோ அது வந்து கரெக்டான ஒரு அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் தான் அப்படின்னு. ஏன்னா ஃப்ராடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வெப்சைட்டில் வந்து லிங்க் அனுப்புனாங்கன்னா சம்மந்தமே இருக்காது. பட் இந்த வெப்சைட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இருந்தது. அப்படியே பார்க்குறதுக்கு அச்சஸெல்லாம் அப்படியே அஃபீஷியல் வெப்சைட் மாதிரியே இருந்தது. இன்ன வரைக்கும் அந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ www.vigas.org ஓகேங்களா? ஸோ org.org. ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டு. ஸோ அந்த வெப்சைட் இன்னும் கூகுளில் தான் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டை நான் கிளிக் பண்ணி பார்க்கல. ஸோ அது டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணுற பேஜுக்கு கூட்டு போச்சு. ஸோ அந்த சாஃப்ட்வேரையும் வந்து நான் டவுன்லோட் பண்ணிவிட்டேன். செட் ஆஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு என்னோடய கம்ப்யூட்டரில் வந்து நான் வந்து காப்பி பண்ணிவிட்டு அதை வந்து அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்டர் கொடுத்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அப்படி நான் கொடுக்கல வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து என்னோடய லேப்டாப்பில் வந்து இன்ஸ்டால் ஆகலை. ஸோ நம்ம எப்பயுமே வந்து நம்ம ரன் அஸ் அட்மினிஸ்டர் கொடுத்தோடனே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கிலீஷ் அப்படின்ற போல் லாங்குவேஜ் காட்டி கீழே வந்து ஓகேன்னு கேட்கும். ஸோ அதை நம்ம கொடுத்தோம்னா நெக்ஸ்ட்டுன்னு போய் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே வரல. ஸோ நம்ம அந்த சாஃப்ட்வேரை வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது அப்படியே பிளாங்காகவே தான் நின்றுச்சு கம்ப்யூட்டரை தவிர. ஸோ எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. நான் வந்து ஒரு நைட் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. ஸோ நான் அப்படியே என் லேப்டாப் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டேன்.
ஸோ அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக வந்து என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. ஸோ என்னோடய நம்பரை வந்து நான் அவங்க மெயிலில் வந்து ரீப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அது மூலமாக வந்து அவங்க என்னை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன் அவங்கக்கிட்ட, உங்கள் மாதிரி உங்கள் சாஃப்ட்வேர் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணேன், பட் இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குது, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் அவங்க வந்து அதுக்கு வந்து நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர் வந்து ப்ராப்பராக கரெக்டாக தான் வச்சுருக்கீங்களா, உங்கள் கம்ப்யூட்டர் வந்து நல்லா ஒர்க் ஆகுமா, இல்லை ஏதாவது ஒர்க் ஆகாத ஒரு சும்மா டம்மி கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்களா அப்படின்றது போல் என்கிட்ட வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. நான் வந்து அதுக்கு பதில் சொல்லியிருந்தேன். ஸோ நான் வந்து அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன், அப்புறம் ஒண்டர்சார் ஃபிலிமரா வந்து யூஸ் பண்ணுறேன், ஃபோட்டோஷாப் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணுறேன். பட் உங்கள் சாஃப்ட்வேர் தான் வந்து என்னோடய கம்ப்யூட்டரில் வந்து இன்ஸ்டாலே ஆக மாட்டேங்குது நான் வந்து ரீப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து எந்த ரீப்ளையுமே வந்து வரலை. ஸோ நான் ரீப்ளை பண்ணும்போது அவங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விகாஸ் அப்படின்ற அந்த வி போட்டு ஒரு பாக்ஸுக்குள்ளே வி இருக்கிற மாதிரி அவங்களுடைய அந்த சாஃப்ட்வேரோட லோகோ வந்து வாட்ஸ்அப் ப்ரொஃபைலை வந்து வச்சுருந்தாங்க. பட் நான் அந்த கேள்வியெல்லாம் வந்து இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குதுன்னு கேட்டிருந்தேன். ஸோ அதை வந்து அவங்க பார்த்துருக்காங்க, நான் அனுப்பின மெசேஜை பார்த்துருக்காங்க. ஆனால் எனக்கு எந்த விதமான ரீப்ளையுமே வந்து அவங்க பண்ணலை. பட் அதுக்கப்புறம் நான் அந்த ப்ரொஃபைலை வந்து செக் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபைலை வந்து அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. டிஃபால்ட்டாக ஒரு பொம்மை கணக்காக எப்படி இருக்குமோ அதே ஒரு பிளாங்கான ஒரு ப்ரொஃபைலோடு தான் இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து டவுட் வந்தது. ஸோ ஒரு வேளை வந்து நம்ம சேனலை ஹேக் பண்ணது வந்து இவங்களா தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் வந்து எனக்கு அப்போ தான் ஆரம்பிச்சிது. ஸோ என்னோடய சேனல் வந்து ஹேக் ஆகிறதுக்கு இதுதான் காரணம். அவங்க மெயிலில் போய் அவங்க கொடுத்த லிங்க்கை போய் நான் கிளிக் பண்ணிட்டேன். அதை கிளிக் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி என்னோடய பிசியில் வந்து நான் காப்பி பண்ணி அதை வந்து சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணிட்டேன். ஸோ இதை வச்சு தான் வந்து அவங்க பாஸ்வேர்டை வந்து ரீட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு தான் என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து இவங்க வந்து கனெக்ட் பண்ணி லைவ் ஸ்ட்ரீம் வந்து பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஒரு வழியாக நான் வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டெலாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். பட் வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பை பண்ணி தான் வாங்கணும். எப்போயுமே எனக்கு வந்து ஒரு ஸ்பான்சர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நான் வந்து எப்போயுமே வந்து உஷாராக இருப்பேன். ஸோ இது வந்து உண்மையிலேயே வந்து ஸ்பான்சர்ஷிப்புக்கான ஒரு மெயில் தானே, இல்லை யாராவது ஃப்ராடு வந்து ஒரு மெயில் வந்து அனுப்பிச்சிருக்காங்களா அப்படின்றது எப்போயுமே நான் வந்து ஒரு எச்சரிக்கையாக தான் இருப்பேன். பட் இந்த விஷயத்தில் வந்து நான் ஏமாந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க கொடுத்த லிங்க்கு, வெப்சைட் லிங்க்கு அப்படியே ப்ராப்பராக இருந்தது. அப்படியே அந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் வெப்சைட் மாதிரி அந்த லிங்க் கரெக்டாக இருந்துச்சு. அதை படித்து பார்க்கும்போதே தெரியும் நல்லா ப்ராப்பராக இருந்தது. ஸோ அந்த லிங்க்கை பார்த்து தான் நான் வந்து ஏமாந்துட்டேன். ஸோ இது வந்து ஒரு அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் தான். ஸோ நீங்கள் ஒரு கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த லிங்க்கை பார்த்து தான் வந்து நான் வந்து ஏமாந்துட்டேன். அந்த லிங்க்கை பார்க்குறதுக்கு அப்படியே 100% வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ப்ராப்பராக இருந்தது. ஸோ செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெய்டு சாஃப்ட்வேர், நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. பட் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களால் ஃப்ரீயாக வந்து எடிட்டிங் பண்ண முடியாது. நீங்கள் வந்து அமௌண்ட் கட்டி தான் வந்து நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் வந்து ஆக்டிவேஷன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் லைசன்ஸ் கீ வந்து வாங்கணும். நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் வீடியோ பண்ணி தர போகிறீங்க, அதனால் நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த லைசன்ஸ் கீயை வந்து ஃப்ரீயாகவே வந்து தர்றோம்னு சொல்லி அந்த லைசன்ஸ் கீயும் வந்து என்கிட்ட வந்து கொடுத்துருந்தாங்க. பட் நான் அதெல்லாம் வச்சு தான் நம்பிட்டேன். பட் இந்த மெயிலில் வந்து பார்த்திங்கன்னா லிங்க்கும் கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த எல்லா சாஃப்ட்வேருக்குமே லைசன்ஸ் கீன்னு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ அந்த ஓஎஸ்ஸே சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அந்த ஓஎஸை வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு அவங்களே வந்து அஃபீஷியலாக வந்து லைசன்ஸ் கீ வந்து கொடுப்பாங்க. நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கணும், ஒரு 1000 ரூபா 1500 அந்த மாதிரி சம்திங்கில். ஸோ அதே மாதிரி இவங்க லைசன்ஸ் கீயெல்லாம் வந்து நாங்கள் ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு தான் நான் வந்து கொஞ்சம் ஏமாந்துட்டேன். ஸோ அதனால தான் வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறது மூலமாகவோ, என்னோடய லேப்டாப்பில் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுறது மூலமாகவோ என்னோடய அக்கௌண்ட்டை வந்து அவங்க ஈஸியாக வந்து ரீட் பண்ணிட்டாங்க. ஸோ லைவ் ஸ்ட்ரீமும் வந்து பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சேனல் வந்து 100% வந்து அவங்களோட கைக்கு வந்து போகலை. ஸோ என்னோடய சேனல் வந்து இன்னமும் என்னோடய கண்ட்ரோலில் தான் இருக்குது. பட்டு அவங்க கைக்கு வந்து இன்னும் போகலை. ஸோ ஒரு வேளை வந்து அவங்களால வந்து முழுசாக வந்து என்னோடய சேனலை வந்து ஹேக் பண்ண முடியாமல் ஆக்சஸ் பண்ண முடியலையே, சரி நம்ம வீடியோனாச்சும் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால, ஸோ முழுசாக வந்து ஹேக் செய்ய முடியாத காரணத்தினால இவங்க வந்து இந்த லைவ் ஸ்ட்ரீம் வந்து பண்ணியிருக்காங்களா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. பட் நான் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ எல்லாத்தையுமே பாஸ்வேர்டெலாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்னோடய மொபைலையும் வந்து நான் ரீசெட் பண்ணிவிட்டேன். என்னோடய லேப்டாப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓஎஸும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்து உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி வந்து ஸ்பான்சர்ஷிப் வந்து தர்றோம், இந்த மாதிரி சாஃப்ட்வேரை இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்ற போல் யாராவது வந்து சொன்னாங்க அப்படின்னா தயவு செஞ்சு யாருமே வந்து நம்பாதீங்க. நான் செஞ்ச தப்பையும் வந்து யாருமே வந்து செஞ்சிடாதீங்க. ஸோ அப்படியே நான் செஞ்ச தப்பை நீங்களும் வந்து செஞ்சிட்டிங்க அப்படின்னா உடனே உங்கள் மொபைலை வந்து ரீசெட் பண்ணுங்கள். பாஸ்வேர்டை ஃபஸ்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து அப்டேட் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களுடைய ஐடியை வந்து பழைய ஐடியிலேருந்து வேறு ஐடிக்கு வந்து உங்களோட யூடியூப் சேனலை வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருங்க. ரெண்டாவது நீங்கள் வந்து லேப்டாப்பில் வந்து ஏதாவது சாஃப்ட்வேர் அவங்க சொல்கிற மாதிரி சாஃப்ட்வேர் ஏதாவது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஓஎஸ்ஸே வந்து மாற்றிடுங்க. ஸோ விஎஸ் ப்ரொஃபஷனல் குரூப் அவர்கிட்ட தான் வந்து கேட்டதான் இன்ஸ்டாகிராம் மூலமாக. ஸோ
ஸோ அவர் தான் இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருந்தார். ரொம்ப நன்றி ப்ரோ. ஸோ இந்த வீடியோஸ் வந்து எல்லாருமே பொறுமையாக கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இனிமேல் வந்து நம்ம சேனல் வந்து ஹேக் செய்யக்கூடாது, அதுக்காண்டி நான் எந்த லிங்க்குமே வந்து இனிமேல் கிளிக் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஐடியாவில் தான் இருக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து எப்பயும் போல் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக நம்ம சேனலில் வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் எப்பயுமே நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவை சந்திக்கலாம்.